இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலுமாய் 21வது ஜெபத்திலே 8வது நாள் காலையிலே உங்களை சந்திக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆலயத்திலே காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஜெபங்கள் நடக்கிறது. நீங்களும் உங்களுடைய ஏக்கங்களை தேவ சமூகத்திலே வந்து ஊற்றிவிடுங்கள். கர்த்தர் மகிமையானதை மேன்மையானதை செய்வார். இப்போதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்களை நான் அழைத்து செல்கிறேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி அடையவில்லை, குடித்தும் பரிபூர்ணம் அடையவும் இல்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர்விடவும் இல்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறதாய் அதை சம்பாதிக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மிலே அநேகருடைய வாழ்க்கையை குறித்து தேவன் பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுக்கிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தி அடையவில்லை, குடித்தும் பரிபூரணமும் அடையவில்லை. அருமையான தேவபிள்ளையே, நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறதாய் அதை சம்பாதிக்கிறான். என்னதான் கஷ்டப்பட்டு, என்னதான் வேலை செய்து, என்னதான் பிரயாசப்பட்டாலும் எந்த மேன்மையும் இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, மிகுதம் எடுக்கிற வாழ்க்கை இல்லை. ஏன் இந்த வாழ்க்கை? ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் தேவனோடு நடக்கிறேன், தேவனோடு இருக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், ஆனாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த நிந்தை, அவமானம், பாடுகள் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார் 5வது வசனத்திலே, இப்போதும் தேவைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க. நீங்க என்ன வாழ்க்கை வாழ்றீங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்க என்பதை சிந்தித்து பார்க்கட்டாம். ஏன் ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழுகிற போது, உலகத்தின்படி, உலக மனுஷனின் வழக்கத்தின்படி மாமிசத்தின் ஆசைகளை நிறைவேற்ற நீங்கள் முற்படுகிற போது தேவனுடைய இரக்கத்தை, தயவை, கிருபையை இழந்து போகிறோம். அருமையான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது. அதே ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் பார்க்கிறோம் 4வது வசனம், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும் காலம் இதுவோ. தேவனுடைய சபை, தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறதா? என்ன, ஜெப நேரத்தில் ஜெபத்தில் இல்லை, ஆராதனை நேரங்களில் ஆராதனையில் இல்லை, விரும்புகிற நேரம் வருகிறோம், விரும்புகிற நேரம் போகிறோம். அருமையான தேவபிள்ளையே, ஆத்மாதாயம் இல்லை. சபையிலே தேவன் எதிர்பார்க்கிற மேன்மைகளை பார்க்க முடியவில்லையா? அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பிரயாசப்பட்டு என்ன காரியங்களை செய்தாலும் நான் அதை ஊதி போடுவேன். உன்னுடைய வாழ்க்கையில நீ கஷ்டப்பட்டு கூலிய வாங்குவாய், அதை பொத்தலான பையிலே போடுகிறதாய் உன்னுடைய தேவைகளை சந்திக்கப்படாதபடி, மிகுதம் எடுக்க முடியாத ஒரு துன்பார்க்க நிலைக்குள்ளே போய்விடுவாய். அதனாலதான் உங்கள் வழிகளை சிந்தித்து பார். உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் தரித்திரம், ஏன் வியாதி, ஏன் கண்ணீர், ஏன் போராட்டங்கள்? தேவனுடைய வழியில் நடக்கிறது இல்லை. தேவன் கொடுத்த ஆலயத்தில் உண்மையாய் உத்தமமாய் இல்லை. ஏதோ கடமை போல வருகிறது, ஏதோ கடமை போல காணிக்கையை போடுறது. எங்கள் கடமை தீர்ந்ததென்று நினைத்து விடுகிறார்கள். அதனால சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் தேவனுடைய கிருபை இல்லை. அருமையான தேவ பிள்ளையே, அதை உணர்ந்து மனம் திரும்புங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அதே அதிகாரத்தில், மலைகளில் ஏறிப்போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து என் ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருக்கிறேன். மலை ஏறுவது என்பது ஜெப வாழ்க்கையை குறிக்கிறது. மரங்களை வெட்டுவது என்பது ஆத்துமாதாயத்தை குறிக்கிறது. ஆத்துமாக்களை கொண்டு வந்து ஆலயத்தை கட்டு, அதிலே அப்பா பிரியமாயிருக்கிறார். அதனால் என்னுடைய மகிமை விளங்கும் என்றால், அப்படி நீ செய்கிற போது உன்னுடைய வீட்டை, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். இன்றைக்கு அநேகர் சபையில கனி கொடுக்காத மரங்களாயிருக்கிறார்கள், கனி கொடுக்க தெரியாத மரங்களாயிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், 3 வருஷம் கழிஞ்சிட்டாலே அந்த தோட்டக்காரனை பார்த்து சொல்லுகிறார், இந்த மரம் இன்னுமே நிலத்தை கெடுக்க வேண்டும், வெட்டி அக்கினியிலே போட என்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, கனி கொடுக்காத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். சபையில் கனி கொடுக்கிறீங்களா?
ஆத்தும ஆதாயம் செய்கிறீங்களா? சபை தரிசனங்களோடு இணைந்து செயல்படுகிறீங்களா? தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கிற போது அவனவன் தன் தன் மச்சுப்பட்ட பாவப்பட்ட வீட்டுக்கு ஓடி போகிறதே இதற்கு காரணம். தேவனுடைய ஆலயத்தை நோக்கிப்பார். தேவனுடைய வீட்டை குறித்த நன்மைகளை குறித்த காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, மனம் திரும்பி குணப்படாமல் தெய்வ மகிமை வெளிப்படாது. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வராது. இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்பு. பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். இதனால் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் மனதிலே குத்தப்பட்டு உணர்ந்து மனம் திரும்பி உம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்மைப்படுத்தி உம்முடைய சத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார்களோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிந்தைக்கற்கள் புரட்டப்படுவதாக, தேவனுடைய கரம் கடந்து வருவதாக, நன்மைகள் மேன்மைகள் உண்டாயிருக்கத்தக்கதாய், உத்தம இருதயத்தோடு நீதியோடு உமக்கு முன்பாய் நிலைக்கத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாளில் கண்ணீர்கள் களிப்பாய் மாறட்டும், தடைக்கற்கள் உடைக்கப்படட்டும், தேவ மகிமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். இப்போது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு பிதாக்களின் தேவனாய கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சபையிலே நன்றி ஆராதனை. இந்த வருடம் முழுவதும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து தேவனுக்கு நன்றி பலிகளை காணிக்கைகளை நாம் செலுத்த போகிறோம். தயவு செய்து குடும்பமாக வாருங்கள். நீங்கள் வந்து தேவனை ஆராதியுங்கள். ஆண்டவர் அதற்கு தக்க பலனை நிச்சயமாக இந்த ஆண்டு முடிகிறதுக்கு முன்பாகவே உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு இயேசு நம்முடைய முயற்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென்.